ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் தான், ஒரு விழிப்புணர்வுக்காக தான், யாரையும் பயமுறுத்துறதுக்காக கிடையாது, ஒரு பேனிக்கை ஏற்படுத்துறதுக்குன்னு அர்த்தமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஒரு வியூஸ்க்காகவோ அல்லது சீப் பாப்புலாரிட்டிக்காகவோலாம் கிடையாது. நான் ப்ரூஃபோடு தான் இந்த வீடியோவே போடுறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா திருச்சி மதுரை எடிஷனில் இன்னைக்கு சண்டே பேஜ் நம்பர் 6 வந்திருக்கக்கூடிய இந்த நியூஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த நியூஸ் என்ன நியூஸு? இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டியூயல் ஆன்சர்ஸ் ரிலீஸ்டு பை என்டிஏ இன் நீட் 2025 ட்ரா ஃபயர். இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ப்ரெசன்டேஷனோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சோர்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா திருச்சி மதுரை எடிஷனுங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் த ப்ரெசன்டேஷன். இந்த ப்ரெசன்டேஷனையும் நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம இதை சொன்னோன்னா நமக்கு தெளிவாக புரியும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸும் டுட்டோரியல்ஸ்னால் அந்த கோச்சிங் சென்டர் சொல்கிறோம் இல்லையா, அவங்களும் கேஸ் போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸ் இன்றைக்கி வெளிவந்திருக்கு. ஏன் கேஸ் போட போகிறாங்க? அபவுட் நீட் 2025 ரிசல்ட், அதை தான் ஏன்னு இப்போ பார்க்க போகிறோம். 2 answers for 2 questions. NTA நீட் யூஜி 2025 ரிசல்ட்டை ஜூன் 14 ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபியூ மினிட்ஸுக்கு முன்னாடி, சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீழே கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஷினுக்கும் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஷினுக்கும் 2 ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷின், ஃபிசிக்ஸில் ஒரு கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 ஆன்சர், அப்படி 2 கொஷின், ஃபிசிக்ஸில் 1 கெமிஸ்ட்ரியில் 1, டோட்டலாக 2 கொஷின். ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 ஆப்ஷன் ஆன்சராக வர மாதிரி கொடுத்தாங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கோச்சிங் சென்டர்ஸ் கோச்சிங் சென்டர்ஸ் மத்தியில் பயங்கரமான கோவத்தை கிளப்பி இருக்குது. இவங்க இது சம்மந்தமாக கேஸ் போடுறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. நாளைக்கே அவங்க கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இப்போது என்ன சொல்கிறாங்க? ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினுக்கு எப்படி 2 கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்க முடியும்? இப்போது என்டிஏ கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷின், ஃபிசிக்ஸில் ஒரு கொஷின், அந்த கொஷின்ஸுக்கு 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போது மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 2 கொஷினுக்கும் 2 ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ ஒரு கொஷின் எடுத்துக்குவோம், அந்த கொஷினுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனும் கரெக்டு, செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டுன்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. எந்த ஸ்டூடெண்ட்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷனோ அல்லது செகண்ட் ஆப்ஷனோ போட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் 4 மார்க்கு. தேர்ட் ஆப்ஷன் ஆர் ஃபோர்த் ஆப்ஷன் தப்பான ஆப்ஷன் போட்டிருந்தா -1, அட்டனே பண்ணனா 0. இதுதான் என்டிஏ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் மார்க்ஸ் நீட் 2025க்கு அந்த 2 கொஷினுக்கும் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 2 கொஷினுக்கு அவங்க கொடுத்துருக்க 2 ஆன்சரில் ஏதோ ஒரு ஆன்சர் போட்டிருந்தாலும், கரெக்டான ஆன்சராக இருந்தால் அந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் போட்டிருந்தாலும் அந்த 2 கொஷினுக்கும் சேர்த்து 8 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவார்டாக இருக்கும். அந்த 2 கொஷினும் அட்டனே பண்ணனா 0. 2 கொஷினும் அட்டன் பண்ணி அவங்க கொடுக்காத 2 ஆப்ஷன் போட்டிருந்தா -1. மல்டிபிள் சாய்ஸ் கொஷினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கணும், நாட் மோர் தென் 1 ஆன்சர் இருக்கக்கூடாது. ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். வை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் ஆர் ஆங்க்ரி? ஏன் கோவப்படுறாங்க? 2024 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. என்ன? ஒரு பர்டிகுலர் ஃபிசிக்ஸ் கொஷினுக்கு 2 ஆப்ஷன் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கேஸ் போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அது வாதாடப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன பண்ணார்? ஐஐடி டெல்லி ஒரு பேனல், எக்ஸ்பர்ட் பேனல் அமைச்சு இந்த ஃபிசிக்ஸ் கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரணும்னு சொல்லி அமைச்சாங்க. ஒரு நாள் அந்த எக்ஸ்பர்ட் பேனல் அதை கோ த்ரூ பண்ணாங்க. அடுத்த நாள் என்ன சொல்லிட்டாங்க? அந்த பர்டிகுலர் ஃபிசிக்ஸ் கொஷினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும், 2 ஆன்சர் இருக்க முடியாது அப்படின்னு என்டிஏவோட ஆன்சர் கீயை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. என்டிஏ 2 ஆப்ஷன் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க 2024 ஒரு ஃபிசிக்ஸ் கொஷினுக்கு. 2 ஆப்ஷன் ஆன்சராக வரவே கூடாது, ஒரு கரெக்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அந்த ஆன்சர் என்னங்கிறத என்ன சொல்லிட்டாங்கங்க? அந்த ஐஐடி எக்ஸ்பர்ட்ஸ் பேனல் சொல்லிட்டாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆன்சர் வச்சு ரிசல்ட்டை மறுபடியும் வெளியிடுங்க அப்படின்னு. அப்போது என்டிஏ 2024 நீட்டுக்கு மறு ரிசல்ட் வெளியிட்டாங்க, ரிசல்ட் வெளியிட்டாங்க. அந்த ரிசல்ட் வெளியிட்டதுனால 4 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேங்க்கு பின்னாடி போணுச்சு, பாதிக்கப்பட்டது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 720 வாங்கினவங்க கூட என்ன ஆகிட்டாங்கங்க, 4 மார்க்ஸ் போக 716 அல்லது 715 ஆகிட்டாங்க. தப்பான ஆன்சர்னால் -4 மார்க்கும் போயிடும், -1 ஆகிடும். அப்போ 715 715க்கு வந்தாங்க.
ஸோ இதெல்லாம் போன வருஷம் நடந்தது. சரி, இப்போது என்டிஏ கிட்ட 4 ஆப்ஷன் அவங்க முன்னாடி இப்போ இருக்குது. என்டிஏ என்ன பண்ணலாம்? இப்போ 4 விதமாக அவங்க செயல்படலாம். என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, அவங்க டெசிஷனை மாற்றாமல் ஒரு கொஷினுக்கு 2 ஆப்ஷன் ஆன்சராக கொடுத்தோம், ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும், அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே ஸ்டே ஆன் வித் த டிசிஷன். அவங்க எடுத்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அப்படி இருந்தாங்கன்னா கோர்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸோ டுட்டோரியல்ஸோ கேஸ் போட்டாங்கன்னா அதுக்கு எதிர்த்து ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். சரி, செகண்ட் ஆப்ஷன் என்ன? ரிமூவ் 2 கொஷின்ஸ் அண்ட் கால்குலேட் த மார்க்ஸ் ஃபார் 7-12. அதாவது அந்த 2 கான்ட்ரவர்சியல் கொஷின், ஏன்னா ஒரு கொஷினுக்கு 2 ஆப்ஷன் ஆன்சராக வந்தாலே கான்ட்ரவர்சி தான். அந்த 2 கொஷின், ஃபிசிக்ஸில் ஒரு கொஷினும் கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷினையும் நீக்கிடணும் கம்ப்ளீட்டாக. அப்போது 720க்கு டோட்டல் மார்க் போடாமல் 712 தான் டோட்டல் மார்க்கு. 712க்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு போடணும். அப்போ பாஸ் மார்க்லாம் கூட குறைய வாய்ப்பு இருக்குது அப்படி பண்ணாங்கன்னா. பட் அதை என்டிஏ பண்ணுவாங்களா? சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுக்க போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முதல்ல சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பதிவு பண்ணப்படுமா அப்படிங்கிறது திங்கக்கிழமை நமக்கு தெரியும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிசல்ட் படி கேஸ் போடுறதுக்கு டுட்டோரியல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து, அல்லது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் 8 மார்க் கொடுத்துடணும். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் 8 மார்க் கொடுத்தா என்ன ஆகும்? கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், பாஸ் மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் 8 மார்க், எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லாருக்குமே 8 மார்க் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஷின் அட்டன் பண்ணாலும் 8 மார்க், அட்டன் பண்ணாட்டியும் 8 மார்க் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் 8 மார்க் கொடுத்துட்டாங்கன்னா பாஸ் மார்க்கும் உயரும், கட் ஆஃப் மார்க்கும் உயரும். ஓகே, அடுத்து 4வது ஆப்ஷன் என்ன? 2024 மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் பேனல் அமைச்சு ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் தான். ஸோ அப்போ அந்த கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷினுக்கும் ஃபிசிக்ஸில் ஒரு கொஷினுக்கும் 2 ஆப்ஷன் வைக்காமல் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் வர மாதிரி டிசைட் பண்ணுறது ஒரு வாய்ப்பு, அவங்களோட ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த 4 ஆப்ஷன் என்டிஏக்கு முன்னாடி இருக்குது. இப்போது என்டிஏவோட எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2023 ஒரு கொஷினுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்து ஆன்சர் கொடுத்து அதே போல் அதுக்கு ஃபைனல் ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணி அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கொஷினுக்கு 2 ஆப்ஷன் ஆன்சராக கொடுத்துருக்கோம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால் இந்த வருஷம் என்டிஏ நீட் 2025க்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷினுக்கும் ஃபிசிக்ஸில் ஒரு கொஷினுக்கும் 2 ஆப்ஷன் ஆன்சராக கொடுத்துருக்காங்க இல்லையா? அது ஒன்றும் பெரிய புது விஷயம் கிடையாது, அது ஆல்ரெடி நடந்திருக்கு, அதனால் பிரச்சனை எதுவும் வரப்போகிறதில்ல அப்படின்னு என்டிஏ அஃபிஷியல் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அந்த நியூஸ் காலமில் போட்டிருக்காங்க. பட் அவர் யாருன்னு பேர் வெளியிட விரும்பலை, அனானிமிட்டி அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ தட் நாளைக்கு திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஸ்டூடெண்ட்ஸோ டுட்டோரியல்ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். போடுவதற்கு, கேஸ் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்றைக்கி நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு கொஷினுக்கு 2 ஆப்ஷன் ஆன்சராக வரலாமா மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில்? அதுவும் நெகட்டிவ் மார்க் வேறு இருக்குது, தப்பாக ஆன்சர் பண்ணால் -1 வேறு இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நெகட்டிவ் மார்க் இருக்கக்கூடிய எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஷினுக்கு 2 ஆப்ஷன் ஆன்சராக வச்சு மீதி 2 ஆப்ஷன் தப்புன்னு சொல்லி அப்புறம் அந்த கொஷின் அட்டன் பண்ணலன்னா 0 மார்க்குன்னு சொல்கிறது நியாயமா? கேஸ் போடலாமா? அல்லது எக்ஸ்பர்ட் பேனல் வச்சு இந்த 4 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு அக்செப்டபுளாக இருக்கும்? 2 ஆப்ஷனுக்கு ஆன்சர் கொடுத்தாங்க, அதே இப்போ இருக்கிறதே கண்டினியூ ஆகட்டுமா? அல்லது 2 கொஷினையும் ரிமூவ் பண்ணிவிட்டு 712க்குன்னு டோட்டலை குறைச்சிடலாமா? அல்லது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் 8 மார்க் கொடுத்துடலாமா? அல்லது எக்ஸ்பர்ட் பேனல் அமைச்சு ஒரு கொஷினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சர்னு ஃபைனலைஸ் பண்ணலாமா? நீங்கள் இதில் எந்த நம்பரை சஜஸ்ட் பண்ணுவீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.